ஓகே. குட் மார்னிங் டு ஆல். ஏற்கனவே வந்து 2024 கொஸ்டின் பேப்பரும் ஃபுல்லா எல்லா மேத்ஸ் ரிலேட்டட் ஆல் த ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தென் 2022ல இருந்து 10 ப்ராப்ளம் பார்ட் 1ல நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரம் குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இப்போ இந்த லெக்சர்ல 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேப்பர்ல இருந்து ரிமைனிங் ஒரு 15 கொஸ்டின் அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு வி வில் கோ த்ரூ இட். இப்போ இந்த பார்ட் 2ல உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்வாட் ட்ரிக்கி ப்ராப்ளம் தான். குரூப் 4ன்ட்டு நம்ம சாதாரண எடுத்துக்க முடியாது. அதே நேரம் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்து ஃபார்முலா பேஸ்டும் ஷார்ட்கட் பேஸ்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரியா? இப்போ புதுசா என்னன்னா இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நாம வந்து நிறைய டைப் பார்த்துருக்கோம். அதுல இந்த இதுல என்ன டைப் கேட்டிருக்காங்கன்னா 3 நம்பர் ப்ராடக்ட் கொடுத்து ஒரு ஹெச்சிஎஃப் நம்பரை கொடுத்து எல்சிஎம் என்னன்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் நம்ம 2 நம்பர் தான் பார்த்துருப்போம். ஓகே, அதாவது ஒரு ரெண்டு நம்பருடைய ஹெச்சிஎஃப் இது, 2 நம்பருடைய எல்சிஎம் இது, ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்திருப்பாங்க, இன்னொரு நம்பர் வேல்யூ கேட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு நம்ம அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிருப்போம். ப்ராடக்ட் ஆஃப் HCF and LCM is equal to product of 2 number. சப்போஸ் இப்படி 3 நம்பரா இருந்தா 4 நம்பரா இருந்தா அந்த மாதிரி நம்பரா இருந்தா என்ன ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது இந்த லெக்சர்ல நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் some of the reasoning questions also they have given, especially இது வரைக்கும் நம்ம குரூப் 4 and 24 22லையும் டயஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டயஸ் ரிலேட்டட்ல 3 டயஸ் இருந்தா எப்படி சால்வ் பண்ணணும், 2 டயஸ் இருந்தா எப்படி சால்வ் பண்ணணும், அந்த இதையும் we will learn this lecture. சரியா? So we'll go to the first problem. ஸோ இந்த மாதிரி முதல்ல பேராகிராஃப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, எது என்ன ரிலேட்டட் ப்ராப்ளம், ஓகே, அண்ட் இதுக்கு ஃபார்முலா வேணுமா வேண்டாமா, ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் எடுக்க முடியுமா, இதை கொஞ்சம் ஃபாஸ்டா இது பண்ணு. ஏன்னா பொறுமையா வீட்டில் சால்வ் பண்ணி யூ கேன் சால்வ். ஆனா எக்ஸாம் டைம்ல நமக்கு 2 மினிட்ஸ் தானே கிடைக்கும். ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள யூ ஹேவ் டு டிசைட் விச் டாபிக் இஸ் பிலாங் டு, என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, இதுக்கு ஃபார்முலா பேஸ் போகணுமா வேண்டாமா, இல்லை ஆப்ஷனல் எடுக்க முடியுமா, ஏதாவது ஷார்ட்கட் ஏற்கனவே நம்ம லேர்ன் பண்ணதை போட முடியுமா, இப்படி வேகமா பார்க்கணும். சரியா? So now read the question. Person saved money every year. Okay, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அமௌண்ட் சேவ் பண்றான். Half as much as he could in the previous year. அப்படின்னா என்ன, முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில பாதி சேமிக்கிறார். இப்ப நான் வந்து போன வருஷம் 50 ரூபா சேமிச்சேன்னா இந்த வருஷம் 50ல பாதி. ஓகே, 50ல பாதினா 25, இந்த வருஷம் 25ல பாதி. இப்படி நான் சேவ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, அதுதான் மீனிங். A person saved money every year half as much as he could in the previous year. இப்படியே சேமிச்சுட்டு வரும்போது அவனுடைய டோட்டல் அமௌண்ட், அவன் சேமிச்ச அமௌண்ட் வந்து 7,875 இருந்தா, எத்தனை வருஷத்துல, 6 வருஷத்துல இருந்தா முதல் டைம் எவ்வளவு சேமிச்சிருப்பான் அதுதான். இப்ப நான் வந்து முதல் டைம் 50 ரூபா நானே சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்னா இந்த வருஷம் 25, அப்புறம் 12.5 இப்படி போவேன். இப்படி நான் சேமிச்சுட்டே வருவேன். ஸோ இது இந்த இடத்துல வந்து 50 ரூபாய் பேல 7,875 கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு சேமிச்சிருக்கான் அப்படின்னா முதல் டைம் எவ்வளவு சேமிச்சிருப்பான். இதை நீங்க 2 விதத்துல போலாம். ஒண்ணு, நீ வந்து ஆப்ஷன்ல இருந்து போ. ஓகே, ஆப்ஷன்ல 3,000 4,000 இல்ல 4.5 அந்த அப்படியே போகலாம். ஓகே, இல்லைன்னா யூ கேன் ஃபார்முலா பேஸ்ல போகலாம். ஃபார்முலா பேஸ்னா இதுக்குன்னு தனி ஃபார்முலா இல்ல, கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து மேத்தமெட்டிக்கலி வி ஹவ் டு ரெப்ரசென்ட். ஓகே, மேத்தமெட்டிக்கலி ரெப்ரசென்ட் 3 மெத்தடுமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி மேத்தமெட்டிக்கலி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அவன் வந்து என்ன ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு சேமிச்சான்னு வேணும், அப்படிதானே? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல சேமிச்சதை நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல சேமிச்ச வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் இயர்ல வந்து பிளஸ் x/2, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல சேமிச்சதை விட பாதி. சரிதானே? அப்புறம் தேர்ட் இயர்ல என்ன, தேர்ட் இயர்ல இந்த செகண்ட் இயர்ல சேமிச்சதுல பாதி. இது 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 ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ஓகே, தேர்ட் இயர்ல x/2ல பாதி. அப்ப x/2ல பாதி அப்படின்னா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு x/4 வரும். இதுதானே? சோ இது x/4, இது தேர்ட் இயர்ல. அப்புறம்
4th இயர்ல இதுல இந்த x by 4ல பாதி. அப்ப x by 4ல பாதினா x by 8. இது 4th இயர். 5th இயர்ல இதுல x by 8ல பாதி என்ன வரும்? x by 16. இது 5th இயர். 6th இயர்ல x by அதுல பாதி. So 32. This is equal to எவ்வளவு? 7,875. இதுதான் இது நம்ம மேத்தமெட்டிக்கலி we have represented. மேத்தமெட்டிக்கலி எப்படி எழுதணுமோ எழுதியாச்சு. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு. இனி என்ன இனி இனி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் தானே வந்து ஃபர்ஸ்ட் இயர் என்னங்கிற அமௌண்ட். இந்த எக்ஸ் தெரிஞ்சிட்டுனா அதுதான் ஆன்சர். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அப்ப எல்சிஎம் இங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் 32 தானே இருக்குது. 32 will be divided by 16, 8, 4, 2. அப்ப 32 தான் எல்சிஎம். So LCM 32 எடுத்து you proceed. Okay, so 32 the LCM. ம் 32 LCM எடுத்தனா முதல்ல x இருந்தா அப்ப x 32x ன்னு மாறுமா? 32x. ரெண்டாவது 16x plus 8x plus 4x plus x equal to 7875. 7875. கரெக்டா? So now இப்ப இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வரும்னு பாருங்க. 32, 16, 8. சரி இதுல ஒரு 2x மிஸ் பண்ணிட்டு 2x plus x. Okay, 2x plus x. இப்ப இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? So now 2x it won't be there. It need 32 2 into 4 42 2x will be there. Check it once. 2x will be there. 2x plus x. இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. So 8 10 14 30 40 30 62 63 63 will be here. So 63 divided by 32 equal to 7875 x. So now x equal to 7875 into 32 divided by 63. ஓகே இப்போ நீங்க எந்தெந்த டேபிள் அடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கோ. இப்போ இதை 7லயும் போகும். அது இங்க 5 இருக்கு. 7ஓ இல்ல 9 எனிதிங் யூ கேன் கோ. இல்ல மூணாவது வாய்ப்புல இருந்து ஆரம்பிக்கிறனாலும் ஓகே தான். ஓகே இஃப் ஐ எம் கோயிங் ஃபார் 7. ஸோ 9 63 4 7 7 7 7 14 7 35. Again, if I go for 9, 9 22 20 18 15 45. So finally, I am getting 125 into 32. இதை மல்டிப்ளை பண்ணா 125 32. இதை நீங்க ஷார்ட்கட்ல மல்டிப்ளை பண்ண தெரியும்ல. 2 10 1 4 15 19 அந்த 1 20. ஸோ மீதி 2. Then again 2 0 6 8 10 2 then 3 0. So 3 1 4 4000. Okay, so 4000 was the answer. இது one of the method. இது one method. இன்னொரு மெத்தட் என்னன்னு சொன்ன இன்னொன்னு என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முதல்ல எழுதணும்ல மேத்தமெட்டிக்கலி வி ரெப்ரசன்ட் என்ன x by 2. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? x எழுதணுமா? x plus
x by 2 plus x by 4 plus x by 8 plus x by 16 plus x by 32 equal to 7875. இப்போ நான் இதில் x நான் வெளியே எடுத்தேன்னு வச்சுக்கோ. If I take x outside, x வெளியே எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிறது 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 plus 1 by 16 plus 1 by 32. இப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 7875. இது வந்து it look like this one geometric progress. ஓகே, geometric progress காமன் பார்த்தீங்கன்னா எல்லாம் r வந்து காமனா இருக்கும். 1/2 1/2 1/2னே காமனா இருக்கும். அப்போ இந்த geometric progressக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? T6 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா T6 equal to this one 7875. ஓகே, அப்ப T6 equal to geometric formula நமக்கு ஃபார்முலா தெரியும். T6 equal to ஏன்னா T6 தான் கொடுத்துருக்காங்க ஆறாவது டேர்ம் 7875. that is equal to அப்ப A into 1 minus r power n divided by 1 minus r. இப்போ நீ கேட்கலாம் சார் r minus 1 தானே வரும், ஏன் 1 minus r? ஏன்னா r வேல்யூ வந்து less than 1ல இருக்கு. 1/2 தானே r. அப்ப r வேல்யூ less than 1 ஆயிருந்தனா the formula should be a into 1 minus r power n. இது இப்போ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா you can T6 வேல்யூ என்னது 78 75 equal to a தான் எனக்கு வேணும் into 1 minus r power n. r வந்து 1/2 the whole power 6. okay, divided by divided by 1 minus r. So 1 minus 1/2. okay, so இப்போ that is equal to a into 1 minus 1/2 in the whole cube na 2 power 1 power 6 divided by 2 power 6. 2 power 6 na 2 power 2 4 2 power 3 8 2 power 4 16 2 power 5 32 2 power 6 64. okay, so 1 by 64 okay, 1 by with 1 minus 1/2 again here you will get 1/2 in the denominator 1/2. so இப்போ இதை நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா 64 minus 1 63 வருமா? ஓகே, so 63 divided by 64 கீழே ஒரு 1/2 இந்த 1/2 மேல வரும்போது 2 மாறுமா? so into a மறந்துடக்கூடாது into a. இப்போ இதை ஷார்ட் பண்ணா ஒரு 2 32. ஓகே, எகைன் அதே வேல்யூ வந்துட்டா. இப்போ a equal to எப்படி எழுதுவோம்? நான் மேல இங்க சைடுல எழுதுறேன். மேல a equal to 7875 into 32 divided by 63. ஓகே, சேம் ஸ்டெப் வந்துருச்சா? இதுதானே அர்த்தம் 7875. இந்த ஸ்டெப்பையும் கம்பேர் பண்ணுங்க. 7875 into 32 by 63 நம்ம சால்வ் பண்ணீங்கன்னா 4000 you will get. இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன சொன்னேன்? ஆப்ஷன்ல இருந்தே வருது. ஸோ ஆப்ஷன்ல முதல்ல 3000 இருந்து அதுக்கப்புறம் 4000. அப்ப எப்படி ஆரம்பிக்கணும்? நான் சப்போஸ் 3000 எடுக்கிறேன்னா செகண்ட் இயர்ல 3000 divided by 2 அப்ப 1500. அப்புறம் 1500 divided by 2 ஓகே 750. again 750 divided by 2 இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தா வருதா? கரெக்டா எவ்வளவு கூட்டுனா அப்படி வரும்போது கூட்டினா 7875 வரணும். ஓகே, அப்படி வரல அப்படின்னா தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? 4000. 4000ல முதல் ஃபர்ஸ்ட் இயர் 4000. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 4000
இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல 2000, தேர்ட் இயர்ல 1000, ஃபோர்த் இயர்ல 500, ஃபிஃப்த் இயர்ல 250, சிக்ஸ்த் இயர்ல 125. எல்லாத்தையும் கூட்டி பாரு. இது 5, 7, 8, 7, 8, 7, 5. இது ஃப்ரம் ஆப்ஷன். ஓகே, ஸோ 3 மெத்தட்ல ஏதாவது ஒன்று நீங்க எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணிக்க. பட் யூ ஷுட் நோ எப்படி எப்படி ப்ரொசீட் பண்ணுங்கிறத ஒருக்கா வீட்டில் சால்வ் பண்ணும்போது 3மே சால்வ் பண்ணி பாரு. எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் மெத்தட் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் காம்பினேஷன் உள்ள ஒரு கொஸ்டின். நம்ம இது வரைக்கும் வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் மட்டும் தான் பார்த்துட்டு வந்து தனித்தனியா. இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால தான் சொன்னேன் 2022 கொஸ்டின் பேப்பர்ல வந்து சம் டாபிக்ஸ் ஆர் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் தே ஹேவ் ஆஸ்க்ட். அதனால கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறது. ஓகே, there is 60% increase in amount of 6 year at simple interest. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது குறிப்பிட்ட அசல் கொடுக்கல, அப்போ பிரின்சிபல் கொடுக்கல. தனி வட்டி வீதத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது 6 வருஷம் 60% இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே வட்டி வீதத்துல, ஓகே, அப்ப ரெண்டுக்கும் காமன் வட்டி. இங்கதான் இதுதான் க்ளூ. ரெண்டுக்குமே வட்டி காமன் தான். ஓகே, ஆனா அசல் வேற. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி. இதான் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இது. அப்ப பிரின்சிபல் மாத்திட்டாங்க. நம்ம அங்க பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பிரின்சிபல் அசியூம் பண்ணிட்டு 6 அதுக்கு க்ளூ இருக்குது. 6 வருஷத்துல 60% இன்க்ரீஸ் ஆகுது அந்த அசல், அந்த பிரின்சிபல். இப்படின்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி எவ்வளவு, அந்த வட்டியே யூஸ் பண்ணி 12,000க்கு 3 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத கேள்வி. ஓகே, சோ ப்ரொசீட் பண்றதா இருந்தா மெத்தட் 1 வந்து ஃபார்முலா பேஸ்ல போவோம். மெத்தட் 1 என்ன கொடுத்திருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அமௌண்ட் கொடுக்கல, ஆனா அமௌண்ட்டுக்கு க்ளூ இருக்குது. என்னது? அமௌண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல A ஈக்குவல் டு P plus PNR by 100. இது this is simple interest. அதோட அசல் டோட்டல் அமௌண்ட். இப்ப என்ன சொல்லலாம்? இந்த டோட்டல் அமௌண்ட் A இருக்குல்ல, இந்த A எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது? 60% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அசல்ல கம்பேர் பண்ணும்போது, அப்ப நான் இதை 60% 100 plus 60, 160% of 160 by percentage of 100 in P equal to, ஏன்னா P எனக்கு தெரியாது, P plus, okay, again P n எத்தனை? 6 years. So into n 6 years or I do not know divided by 100. இப்ப இதை நான் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா, இந்த P காமனா எடுத்துன்னு வச்சுக்கோ. 1 plus 6R divided by 100. Okay, so now from this இதை இன்னும் எப்படி எழுதலாம்? 1 plus 6R by 100 equal to the 160P divided by 100. ஓகே, அப்ப இங்க உள்ள இந்த P கீழே வந்துருமா? இன்டு Pன்னு வருமா? அப்ப இன்டு Pன்னு வரும்போது இந்த Pயும் கேன்சல் ஆயிரும். So finally என்ன கிடைச்சிருக்குன்னா 1 plus 6R by 100
equal to 160 divided by 100. So இதுல இருந்து நமக்கு இப்ப R கிடைச்சிருமா? எப்படி? 100 plus 6, 106 வருமா? ரைட்டா? இது என்ன எப்படி எழுதலாம்? 6R R by 100 equal to 160 by 100. இந்த 1 அங்க ஒண்ணா -1. So 6R by 100 equal to 160 minus 100 அப்ப 60 by 100 வரும். 60 by 100. So 6R equal to 60 by 100 into 100. So இந்த 100 இதுவும் இதாயிரும். So 6R equal to 16 வரும். இப்ப R equal to R equal to 10. இப்ப இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. ஓகே. சோ இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் தான் எங்க கொண்டு போடணும்? இந்த கூட்டு வட்டியில கொண்டு போடணும். அதாவது 12,000க்கு 3 இயர்ஸ்க்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல இருந்து we got R value 10%. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 1200 P வந்து 12,000 சாரி 12,000. R ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்குமா? R வந்து 10%. இயர் வந்து ஃபார் 3 இயர். சரி. இப்ப இதுக்கு ஃபார்முலா படியும் போலாம். ஃபார்முலா படி எப்படி போவீங்க? What they are asked, compound interest equal to compound interest equal to நமக்கு compound interestல வந்து ஃபார்முலா எப்படி எழுதுவோம்னா amount equal to amount equal to P into 1 plus R by 100 the whole power n. Correct? So now P value என்ன இருக்கும்? P value வந்து 12,000 into 1 plus 10 by 100 into 3. So equal to 12,000 into 110 by 100 into 110 by 100 into 110 by 100. இதை ஃபாஸ்டா இது பண்ணுங்க. ஸோ திஸ் எல்லாத்துலேயும் ஒரு போயாச்சு அப்படின்னா எகெயின் இங்க 30 இப்படி கேன்சல் பண்ணிடலாம். 1 1 1. So finally what you are having, that is 12 into 11 into 11 into 11. So 11 into 11 121. So 121 into 11 again 121. So 1331. So 1331 into 12. சரியா? 1331 into 12 போட்டீங்கன்னா you will get 1331 into 12. இதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get 15,972 வரும். ஓகே. இது வந்து அமௌண்ட். This is called total amount. இதுல பட் அங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட அமௌண்ட்ல இருந்து அசல கழிக்கணும். So that means 15,972 minus 12,000. Okay. So கழிச்சா 3,3972. இதான ஆன்சர். ஓகே. இது வந்து ஃபார்முலா பேஸ்ட். சரி. இப்ப ஃபார்முலா பேஸ் இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு அந்த ஷார்ட்கட் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்கட் போடுவோம்ல. எந்த மாதிரினா
ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஷார்ட் கோட் எப்படி போடலாம்னா, ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க? ஒரு அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6 இயர்ஸ்ல 60% இன்கிரீஸ் ஆகுது. அப்படின்னா, இப்ப அசல வந்து நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அசல் வந்து 100. அப்ப ரூ. 100 6 வருஷத்துல 60 மடங்கு அதிகமாகுது அப்படின்னா, என்னது 60% மடங்குல 60% இன்கிரீஸ் ஆகுதுன்னா, 100ல 60% எவ்வளவு? 60 ரூபீஸா? ஓகே. இப்ப லிசன் ஹியர். இப்ப பார்ட் 1 ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட் 1 ஸ்டேட்மெண்ட் டாக்ஸ் அபவுட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன சொல்லுது? ஒரு பி வேல்யூ, ஒரு அசல் 6 இயர்ஸ்ல 60% இன்கிரீஸ் ஆகுது. அசல் அமௌண்ட். அப்படின்னா, இந்த ஆர் வந்து எவ்வளவா இருந்திருக்கணும்? இப்ப நான் அசல வந்து இப்ப பிய வந்து நான் வந்து 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அஸ்யூம் பண்ணும்போது இந்த பி இயர் 1 அது மாரி ஆர் எனக்கு தெரியாது. ஆனா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர்ல 60 மடங்கு ஆகுது. ஏன்னா, நமக்கு அசல் மாறப் போறது கிடையாது. அதே அசல் தான் 6 வருஷத்துக்கும் அதே அசல் தான் வரும். அதே பிரின்சிபிள் தான் 6 வருஷத்துக்கும். கரெக்ட்டா? So there is no change in the principal value in the case of simple interest. அது மாறாது. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் மாறப் போறது கிடையாது. ஓகே. இப்ப நான் ரூ. 100ன்னு எடுத்துட்டேன். ஆனா எனக்கு கேள்வியில என்ன இருக்குது? ரூ. 100 இந்த 100 வந்து இந்த 100ல 10%னா ரூ. 10. 60% இன்கிரீஸ் ஆனா. அப்ப 60% ரூ. 60. இப்ப எனக்கு 6 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்க வேண்டியது ரூ. 160 கிடைக்கணும். இப்ப ரூ. 160 கிடைக்கணும் அப்படின்னா, இந்த இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 6 வருஷத்துக்கு 60. அப்ப 6 வருஷத்துக்கு 60னா, 1 வருஷத்துக்கு எவ்வளவு? ரூ. 10 வருமா? இப்ப 1 வருஷத்துக்கு ரூ. 10 இன்ட்ரெஸ்ட்னா, இந்த ரூ. 10ங்கிறது 100ல எத்தனை பெர்சன்டேஜ்? தட் இஸ் 10%. ஓகே. சோ அப்போ இதுல இருந்து ஐ காட் ஆர் வேல்யூ. 10% ஐ காட். இப்ப இந்த 10% எங்க கொண்டு போணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல கொண்டு போணும். ஏன்னா பார்ட் 2ல கொஸ்டின் பேப்பர் வந்து டாக்ஸ் அபவுட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு? 12,000 12,000. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு கேக்குறாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல சோ இப்ப இத இயர்னு எடுத்துக்கிட்டேன்னா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான். அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்குது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். சரி, இது இப்ப இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் 10%. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னவா இருக்கும்? சோ 12,000ல 10%. 12,000ல 10% நமக்கு எவ்வளவு வரும்? 1,200 வருமா? இது. ஓகே. இப்ப இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால செகண்ட் இயர் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட பிரின்சிபல் அமௌண்டோட கூட்டணும். அதானே? அப்ப 12,000 கூட 1,200 நம்ம கூட்டணும். அதுதான் நியூ பிரின்சிபலா மாறும். அது கூட்டினா நமக்கு என்ன வரும்? 13,200 வரும். ஓகே. சோ நியூ பிரின்சிபல் டு தி செகண்ட் இயர் வந்து எனக்கு in second year new principal is 13,200. சோ மத்ததெல்லாம் எனக்கு சேம் தான். அதே 10% தான். இப்ப 13,200க்கு வந்து எனக்கு 10% வட்டி போட்டா எவ்வளவு? 1,320. 1,320. இப்ப தேர்ட் இயர் 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா? இப்ப 3வது வருஷம் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மாறும். எப்படி மாறும்? அந்த 2வது வருஷம் கொடுத்த வட்டியை இதோட கூட்டணும். இப்ப 1,320 இதுல கூட்டணும். கூட்டினா எனக்கு எவ்வளவுன்னா 0, 2, 5, 4, 1.
ஓகே 14,520. ஸோ மை நியூ பிரின்சிபல் டு தி தேர்ட் இயர் என்ன வேல்யூனா 14,520. இது தேர்ட் இயர்ல கிடைக்கிற அந்த செகண்ட் இயர் வட்டியை கூட்டினால கிடைச்ச நியூ பிரின்சிபல். அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதே 10% தான். அப்போ 14,520க்கு வந்து எனக்கு 10%க்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 1452. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஆஃப்டர் 3 இயர் தென் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் கூட்டு, அமௌண்ட் கேட்கல. இப்ப இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கூட்டும் போது என்ன கிடைக்குது? 2 5 2 7 7 4 7 8 9 then 3 1 3 3,972. இதான் ஆன்சர். ஸோ ஷார்ட்கட்னா இந்த மாதிரி போங்க, இல்லைன்னா ஃபார்முலா இஸ் 3 மெத்தட் ஐ ஹவ் given explanation. The next question, இது வந்து குரூப் 4ல நிறைய, குரூப் 1ல ஏற்கனவே நிறைய கொஸ்டின் இதை கேட்டுக்கிறாங்க. குரூப் 1ல வந்து the population based question. எப்பெல்லாம் இந்த பாப்புலேஷன் பேஸ்ட் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வருதோ அங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா தான். அமௌண்ட் ஃபார்முலா, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 the whole power n. அதே தான். ஸோ அங்க அமௌண்ட்னு எடுப்போம், இங்க அமௌண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம், பாப்புலேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ பாப்புலேஷன் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எழுதிக்கோ. ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் r by 100 the whole power n. சரியா? இங்க so amount டைரக்டா கண்டுபிடிக்கணும். இங்க அமௌண்ட்ங்கும் போது interest how much they have given? Interest they have given 7% every year. Present population வந்து 90,000. அப்ப present population 90,000 compound interest languageல சொல்றதாட்டி இருந்தா principal amount 90,000, 7% interestல 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வரும்? ஓகே, ஸோ ஒன்லி த லாங்குவேஜ் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா மக்கள் தொகையும் சரி, மக்கள் தொகையோட இன்க்ரீசிங் வேல்யூஸ் சிமிலர் டு த இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் இன் த கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனாலதான் பாப்புலேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளமும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ப்ராப்ளமும் என்ன சிமிலர் என்று அப்ளைங் ஃபார்முலா. அதனால ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா அப்ளை பண்றோம். இப்ப இனி கொடுத்திருக்கிற வேல்யூ எல்லாம் இதுல அப்ளை பண்ணுங்க. So that is equal to P வந்து 90,000 into 1 plus R வந்து 7, N வந்து 2 years. Okay, so that is equal to 90,000. So 90,000 into 107 by 100 into 107 by 100. ஓகே, ஸோ இதை நீங்க ஷார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4மே போயிடும், 4 0 will gone. So finally 107 into 107 into 9. So the 107 வந்து நீங்க மல்டிப்ளிகேஷன்ல the fast multiplication method படிச்சிருப்பீங்க. 107ஐயும் இந்த வேதிக் மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, எப்படி ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்றது? So 7 into 7 49. So 49, then 7 and 7 4 14. So மீதி 1. Then this is again 1, then 0 and 0, அது ஏற்கனவே ஒரு 1 இருக்கா, so plus 1, then 1 into 1 1. So 11,449. இது அப்புறம் இதுல மறுபடியும் 9 கொண்டு you have to multiply பண்ணீங்கன்னா 81. இப்ப இதுலயே நிறுத்திடலாம். ஏன் தெரியுமா? ஆப்ஷனை பாரு, ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் எல்லாமே 0,
நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்க என்ன வருது 1 வருது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். அதனால மறுபடியும் 9 கொண்டு ஃபுல்லா பெருக்க வேண்டிய தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் போடும்போது ஆப்ஷனையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லா கால்குலேட் பண்ணி தான் வந்து கொண்டு வரணும்னு தேவையில்ல. சரியா? ஸோ இது வந்து ஃபார்முலா பேஸ்ட். இப்ப இதுக்கு ஷார்ட்கட் எப்படி பண்ணணும்? அத காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம்ல, அதே மெத்தட் தான். ஷார்ட்கட் பண்ணணும்னா. Then now this question. So how many triangles are there in the following figure? இப்ப இத நீங்க you can count ஒன்னொன்னா நீங்க கவுண்ட் பண்ணலாம். ஆனா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் மிஸ் பண்ணாலும் you will get wrong. ஏன்னா 12, 13, 14, 15 அப்படின்ட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதாவது 1x1 சிங்கிள் ட்ரையாங்கிள், 2 காம்பினேஷன் ட்ரையாங்கிள், 3 காம்பினேஷன் ட்ரையாங்கிள், 4 காம்பினேஷன் ட்ரையாங்கிள் அப்படி வேணா கொண்டு போகலாம். ஓகே, அதுக்கு ஈஸியா முதல்ல நீங்க எக்ஸாம்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது டைம் ஆகும். ஆனா just for your knowledge, here I am marking in the every corner. ஓகே, எப்படி மார்க் பண்றேன்னா இப்ப இது வந்து A, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது B, இது C, இது D, இது E, இது F, G, இது H, இது I. ஓகே, இப்போ நான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லி சிங்கிள் ட்ரையாங்கிள் போ, அதாவது 1x1 வச்சுக்கோ, இல்லை சிங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. சிங்கிள் ட்ரையாங்கிள்னு வரப்போனா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா மொத்தம் 6 ட்ரையாங்கிள் கிடைக்கும். 1, 2, this is not triangle. ஸோ 3, 4, 5, 6. ஸோ சிங்கிள் ட்ரையாங்கிள்ல வந்து 6 you will get. ஓகே, டபுள் அதாவது 2x2 டபுள்ல வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ABD, ABD or ADB ஏதோ ஒன்று, ABD இது ஒன்று. அதுக்கப்புறம் ADI இருக்குல்ல, இந்த ரெண்டும் இது ADI. அதுக்கப்புறம் IF, இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டும் IFG, சரியா? அதுக்கப்புறம் BCF, இந்த ரெண்டும் BCF. அப்புறம் BFG, இந்த ரெண்டும் BFG. அப்புறம் BDB, BDH, சாரி இந்த ரெண்டும் BDH. ஸோ இதுல ஒரு 6. ஓகே, அதுக்கப்புறம் 3 ட்ரையாங்கிள் எதெல்லாம் வரும்னு பாரு. 3 ட்ரையாங்கிள்ல அதாவது 3x3ன்னு போட்டாச்சுன்னா 3 ட்ரையாங்கிள்ல வந்து BDG ஒன்று வருதா, இந்த இது BDG. அதே மாதிரி இப்படி வரும் DGE, DGE வருதா. அதுக்கப்புறம் இந்த இது AFB வேற வர வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இதுல ஒரு 3. அப்போ 6 + 6 12 + 3 15. ஸோ 15 triangle. 15 is the answer. Now this is guys, இது வந்து வெப்சைட்லயே நீங்க நிறைய மெத்தட் படிச்சிருப்பீங்க. இதை வந்து எப்படி நிறைய ஷார்ட்கட் போடலான்னு. ஒன் மெத்தட் 1 என்ன அப்படின்னா, இப்ப 2 டயஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோ. ஓகே,
2 டயஸ் மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா, அந்த 2 டயஸ்லயும் 2 திங்ஸ் யூ ஹேவ் டு அப்சர்வ். இ அதாவது 2 நம்பர் காமனா இருக்குதா 2 டயஸ்லயும்? இல்ல சிங்கிள் நம்பர் தான் காமனா இருக்குதா? 2 நம்பர் காமனா இருக்குதுன்னா, இப்ப இதுல 3 நம்பர் இருக்குல்ல. 2, 3, 5, 2, 5, 4 இங்க வந்து அப்போ 2, 5 காமனா இருக்கு. அப்ப 2 நம்பர் காமனா இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. 2வும் 5வும் அது மாரி 2வும் 5வும் காமனா இருக்கு. இந்த மாரி காமனா இருந்துன்னா, என்ன இந்த மாரி காமனா இருக்கும்போது, தென் யூ டேக் த நம்பர். என்ன நம்பர்னா இப்போ 3யோ இல்ல 4 எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ செக் இல்ல இது ஒரு ஸ்டேட்மென்ட்டாவே எழுதிக்கோ. If any dice have two common faces, if any dice have two common faces, then the remaining two faces are opposite to each other. ஆப்போசிட் to each other. அப்ப இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் எதுக்கு அப்டின்னா 2 டயஸ் இருக்கு. அந்த 2 டயஸ்ல 2 டயஸ்லயும் 2 காமன் ஃபேஸ் இருந்து அப்டின்னா, அப்ப இங்க 2 காமன் ஃபேஸ்ங்கிறது 2, 5 இங்கேயும் 2, 5 இருக்குது. அப்டின்னா ரிமைனிங் நம்பர் இருக்குல்ல, இந்த டயஸ்ல ஒரு நம்பர் இருக்கு, அந்த டயஸ்ல ஒரு நம்பர் இருக்குமா? அந்த 2 நம்பரும் ஆல்வேஸ் ஆப்போசிட் ஈச் அதர். இப்ப கொஸ்டின பாரு. விச் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு பிளேன் 3? அப்ப இந்த டயஸ்ல 3 இருக்குது. இந்த டயஸ்ல 3 இருக்குது. இந்த டயஸ்ல 4 இருக்கு. அப்போ 3யும் 4ம் ஆப்போசிட் ஈச் அதர். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 4 தான் ஆன்சர். ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து 4 தான் ஆப்ஷன். இப்ப நான் இன்னொரு கேள்வி குடுக்கட்டா? இன்னொன்னு என்னன்னா, அதே 2 டயஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள். மெத்தட் 2ன்னு போட்டுக்குவோம். அனதர் எக்ஸாம்பிள் மெத்தட் 2ல இப்ப இது ஒரு டயஸ். இப்ப இதுல ஒரு நம்பர் இது 6, இது 2, இது 3ன்னு வச்சிருக்கேன். இது 1, இது 3, 4. 2 டயஸ் இருக்கு. 2 டயஸ்ல நம்பர் அப்சர்வ் பண்ணு. ஓகே. 2 டயஸ்லயுமே 2 ஃபேஸ் காமனா எதுலயுமே இல்ல. ஏன்னா இங்க 2, 3, 6 இருக்குது. அங்க 1, 4, 3 இருக்கு. ஆனா ஒரு நம்பர் காமனா இருக்கு. அதான் 3ங்கிற நம்பர் 2லயும் காமனா இருக்கு. இப்படி இருந்ததுன்னா 3 தனியா எடுத்துக்கோ. 3 தனியா எடுத்துட்டு கிளாக் வைஸ்ல நம்பர கொண்டு போ. கிளாக் வைஸ்லனா 3க்கு கிளாக் வைஸ்ல அடுத்த என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்குதா? அப்ப நீ 2 எழுது. அப்புறம் 2ல இருந்து அடுத்தது கிளாக் வைஸ் போ. அங்க கிளாக் வைஸ்ல எந்த நம்பர் இருக்கு? 6 இருக்குதா? 6 எழுதி வச்சுக்கோ. ஓகே. அதே மாரி அடுத்த டேஸ் வா. அடுத்த டேஸ்ல 3 நம்ம ஏற்கனவே 3 காமன். 3 அப்படியே எழுதிக்கோ. அதே மாரி கிளாக் வைஸ்க்கு போ. கிளாக் வைஸ்ல 3 கிளாக் வைஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வருது? 1 வருது. எகைன் அதே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 1க்கு அப்புறம் என்ன வருது? ஆஃப்டர் 1 4 வருது. இப்ப இது எல்லாமே இப்ப அப்சர்வ் இந்த டேபிள் அப்சர்வ் பண்ணு. 6ம் 4ம் ஆப்போசிட். 2 1 ஆப்போசிட். 3 இருக்குது. ஆனா 3 3 ஆப்போசிட்ன்னு வராது. அப்ப விடுபட்ட நம்பர் என்னது? 1 இருக்கு, 2, 3, 4 இருக்கு, 6 இருக்கு. விடுபட்ட நம்பர் என்னது? 5. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்ன? 5 தான் ஆப்போசிட். இது அடுத்தது. இது அடுத்த மெத்தட். ஓகே. அப்புறம் சப்போஸ் 3 டேஸ் குடுத்திருப்பாங்க. ஓகே. 3 டேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டயஸ். இது செகண்ட் ஒன். So I'm writing the number 4, 2,
3 and 3 1 5 6 1 5 question என்ன கிடைக்குன்னா opposite to 4 opposite to 4 என்ன நம்பர் வரும்னு கேக்குறேன். ஸோ இங்க வந்து 3 டயஸ் இருக்கு. இப்போ 3 டயஸ் அப்சர்வ் பண்ணு. ஏதாவது ஒரு 2 டயஸ்லயோ இல்ல ஏதாவது டயஸ்ல வந்து உனக்கு காமனா 2 ஃபேஸ் இருக்கான்னு பாரு. ஓகே, இப்போ காமன் 2 ஃபேஸ்னா இப்போ இது A டயஸ், இது B டயஸ், இது C டயஸ்னா Bலையும் Cலையும் காமன் எனக்கு வந்து 1,5 1,5 இருக்குது. கரெக்டா? ஓகே, 1,5 and 1,5 இருக்குதா? தென் இப்ப இதுல வந்து நோ இப்ப அதே நேரம் இங்க வந்து 3 ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3. இப்ப எனக்கு ஆப்போசிட் 4 தானே வேணும். அப்ப நார்மலா நம்ம காமன் உள்ள டயஸுக்கு என்ன படும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுப்போமா? 2 நம்பர் காமனா இருக்கும்போது இல்ல சாரி சிங்கிளா இருக்கும்போது கிளாக் வைஸ்ல எடுப்போம். ஸோ காமனா இருக்கும்போது இந்த 3க்கும் 6க்கும் இந்த 2 டயஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெஸ்ட் ஆஃப் த நம்பர், அதாவது காமன் இல்லாம 2 நம்பர் இருக்குல்ல, பில ஒரு 3யும் சில, அப்ப 3யும் 3க்கு ஆப்போசிட் வந்து 6. சரியா? 3க்கு ஆப்போசிட் வந்து 6. இப்போ மீதி வந்து நமக்கு 4க்கு ஆப்போசிட் வேணும். ஸோ ஹவ் டு ப்ரோசீட்? இதுல இன்னொரு மெத்தட we can யூஸ். ஒன்னு வந்து இப்ப 3யும் 5ம் இருக்குன்னா முதல்ல இது ஒரு மெத்தட். 3 பக்கம் அட்ஜஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாரு. 2, 4 இந்த டயஸ்ல 3 பக்கத்துல 1, 5 அப்படின்னா 3க்கு ஆப்போசிட்ல என்னதான் வரும்? இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் 3க்கு அட்ஜஸ்டன்ட் வருது. அப்ப ஆப்போசிட்ல வர்றது 6. 3க்கு ஆப்போசிட்ல 6. ஓகே, இது ஒண்ணு. அதே மாதிரி 5க்கு எடுத்துக்கோ. 5 ரெண்டு இடத்துல இருக்குதா? 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 3 1 and 6 வரும். ஓகே, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 2 numbers will be opposite to 5, either 2 or 4. Okay, either 2 or 4. So now இதை வச்சா we can now we can come to an conclude. இது ஒண்ணு இல்லையா? இல்லைன்னா இந்த ரெண்டையும் விட்டுட்டு again இது ஒரு you can take one conclusion, otherwise you can come to another one. In normal the single number value you take. இப்போ 3 எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. இப்ப இந்த டயஸ்ல பியும் சியும் காமனா 2 நம்பர் இருக்குது. அதை விட்டுட்டு சிங்கிளா என்ன இருக்குது? 3 இருக்குதா? அப்ப 3 கிளாக் வைஸ்ல அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 2வா? கிளாக் வைஸ்ல 2, அதோட 2 கிளாக் வைஸ்ல 4. 4 கரெக்டா? அதே மாதிரி அடுத்த டயஸ்ல காமனா உள்ளது இந்த 3. So now again you write 3 here. 3 இதுக்கு கிளாக் வைஸ்ல பார்த்தேன்னா அடுத்து 5. அது கிளாக் வைஸ்ல பார்த்தேன்னா 1. நமக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஆப்போசிட் 4 என்னன்னு கேக்குறாங்க. ஆப்போசிட் 4 வந்து 1 தான். ஆப்போசிட் 3 என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 1 2 3 4. ஆப்போசிட் 3 என்னவா இருக்கும் கேட்டா? தட் இஸ் 6 இருக்கும். ஓகே, அதுதான் இங்க இருந்து வருது. ஆப்போசிட் 3 என்னது? 6. ஓகே, சோ ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ. மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு 2 டயஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா, ஒன்லி 2 டயஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 2 டயஸுக்கும் காமன் ஃபேஸ் இருக்கான்னு பாரு. காமன் ஃபேஸ் இருந்துன்னா கிளாக் வைஸ், காமன் கிளாக் அந்த மாதிரி C for C வச்சுக்கோ. காமன்னா கிளாக் வைஸ் நம்பர் C for C அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. காமன் 2, அதாவது காமனா 2 ஃபேஸ் இருக்கணும். ஓகே, காமன் ஃபேஸ் இல்ல, ஒரே ஒரு எல்லாமே எல்லாத்துலயும் எல்லாமே சிங்கிள் நம்பரா இருக்குன்னா சிங்கிள் நம்பர் 2ல இருக்கான்னு பாரு. இப்ப 2லயும் சிங்கிள் நம்பரா இருக்கும்போது அந்த சிங்கிள் நம்பரை முதல்ல எழுதிட்டு நீ கிளாக் வைஸ் இல்ல காமன் நம்பர் இல்லாம இருந்தா
sorry, I did it wrong. If no common number, then go for the clockwise method. Common number இருந்து அப்படின்னா மத்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல, other two numbers, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்பேன் previous slide, other two numbers are opposite each other. இது ஒரு கேஸ். தேர்ட் கேஸ் என்ன, 3 டயஸ் கொடுத்திருக்காங்க. 3 டயஸ்லயும் 2 நம்பர் காமனா இருக்கலாம், இல்ல ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கும் அப்படின்னா எந்த நம்பர் மேக்ஸிமம் எல்லா டயஸ்லயும் வருதோ அந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பரை அட்ஜஸ்டண்டா எழுது. இப்ப நம்ம 3க்கு எழுதுனல, 3 வந்து 2 இடத்துல இருக்குது, 2 இதுல இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. அப்ப 3 எழுதிட்டு 3க்கு அட்ஜஸ்டன்ட் 2 எழுதுனேன், 4 எழுதுனேன். அப்புறம் இந்த டயஸ்ல 3க்கு அட்ஜஸ்டன்ட் 1, 5 எழுதுனேன். அப்ப 4 நம்பர் வந்து 3க்கு அட்ஜஸ்டன்ட். ஓகே, அப்ப இல்லாத நம்பர் என்னது 6. இப்ப 3க்கு ஆப்போசிட் 6, இது ஒண்ணு. அப்புறம் இதே இதுல எனக்கு கேட்டிருக்கிறது 4க்கு ஆப்போசிட் கேட்கறதுனால என்ன பண்றேன், 4 டயஸ்ல வந்து தனியா எடுத்துக்கிறேன். அதுல சிங்கிள் நம்பர் வந்து 3, சிங்கிள் ஃபேஸ் 3. இப்ப 3க்கு மறுபடியும் கிளாக் வைஸ்ல போறேன். அதே மாதிரி அடுத்த இதுல 3க்கு கிளாக் வைஸ்ல போகும்போது என்ன, 4க்கு ஆப்போசிட்ல எனக்கு 1, 2க்கு ஆப்போசிட்ல 5, 3க்கு ஆப்போசிட்ல இல்லாத நம்பர் 6. ஓகே, இதான் 3 டிஃபரண்ட் மெத்தட். ஓகே, ரொம்ப குழம்பிச்சுன்னா ஒன்ஸ் அகைன் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் தனித்தனியா பாத்துக்கோ. Then next, find the missing number. So missing number, முதல்ல அந்த நம்பர் என்னென்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு அப்சர்வ் பண்ணணும். ஓகே, இங்க அப்சர்வ் பண்ணும்போது இப்போ 41, 121, 169 இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஸ்கொயர் டேபிள்ல வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்ப ஸ்கொயர் டேபிள் ஏற்கனவே நீங்க அட்லீஸ்ட் 1 to 30 வரைக்கும் படிச்சிருக்கணும். ஓகே, சோ இதுல 47ங்கிறது 7 ஸ்கொயரா? ஓகே, இப்போ 121ங்கிறது 11 ஸ்கொயரா? 169 13 ஸ்கொயரா? ஓகே, 361 வருது 19 ஸ்கொயரா? இப்ப இத அப்சர்வ் பண்ணு, என்ன பேட்டர்ன்ல வந்து the square value எடுத்துக்கிறாங்கன்னா 7, 11, 13, அப்புறம் ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ, அப்புறம் 19. சரி, இதெல்லாம் ஆட் நம்பரா இல்ல பிரைம் நம்பரா? 7 பிரைம் நம்பர், 13 சாரி 11 பிரைம் நம்பர், 13 பிரைம் நம்பர். அதனால தான் 11க்கு அப்புறம் 9 எடுக்கல. 9 is not a prime number. Is an odd number but not a prime number. 13க்கு அப்புறம் 15 எடுக்கல. ஓகே, ஏன்னா 15 odd number. It is not a prime number. ஆனா 15க்கு வேல்யூ இருக்கும். 225 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆனா அது ராங் ஆன்சர். அப்புறம் அடுத்த பிரைம் நம்பர் என்ன, 17. So 17 ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது, 289. So answer is 289. Next, இது ஒரு mensuration problem. Find the area of the rectangle. One of whose side is 5 centimeter and diagonal 13 centimeter. ஒரு செவ்வகத்தோட பக்கம், ஒரு பக்கம் 5 centimeter கொடுத்திருக்காங்க, அதனுடைய மூலை விட்டம் 13, அதாவது diameter கொடுத்திருக்காங்க. இப்போ you draw the diagram. இது ஒரு rectangle எடுத்துக்கிட்டேன்னா one side it is a 5 centimeter. Diagonal they have given 13 centimeter. அப்போ if you want to find out the area of the rectangle, then you should know the L and B. So breadth we are having. B நமக்கு 5 சென்டிமீட்டர் கிடைச்சு, ஆனா லென்த் தெரியாது. லென்த் தெரியாததுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, என்னது, D கொடுத்திருக்காங்க, டயகனல் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த பிதாகரஸ் ஃபார்முலா யூ நோ, D square equal to L square plus B square, கரெக்ட்டா? இப்ப 13 square equal to L square plus B square. B square வந்து 5 square. ஓகே, அப்ப L square equal to 13 square minus 5 square. 13 square வேல்யூ என்னது, 169. 5 square வேல்யூ என்னது, 25. கழிச்சா எவ்வளவு வரும், 144 வரும். L square 140னா L என்னது, root of 144. So under root of 144 எவ்வளவு, 12. இப்ப L 12. L கிடைச்சிருச்சா? என்ன கேட்டுக்கிறாங்க, ஏரியா கேட்கறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன, A equal to L into B. L equal to 12, B equal to 5. So 5 into 12, 60. So 60 centimeter square. Option C. This question, a worker was engaged for a certain number of days, but he remained absent for some days and was paid 1,387. Had he worked all the days, he would have earned rupees 1,750.
ஹவு மெனி டேஸ் டிட் ஹி ஒர்க்? இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின். என்ன தமிழ்ல பார்த்தாலே தெரியும். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். சரி. ஆனா அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் கொஞ்ச நாள் வேலைக்கு வரல. வேலை செய்த நாட்களுக்கு ஊதியமா ரூ. 1387 வாங்கியிருக்காரு. எல்லா நாளும் வந்திருந்தா அவருடைய ஊதியம் ரூ. 1752. அப்புட்ன்னா அவர் செஞ்ச வேலை என்ன? 2டே வேல்யூ தான் குடுத்திருக்காங்க. இத எப்படி புரோசீட் பண்ணலாம்? இப்ப நான் ஒரு டேபிள் போடுறேன் பாருங்களேன். இப்போ ஒரு டேபிள் போட்டேன் அப்படின்னா, இது நார்மலா நம்ம வந்து வேலையாட்களுக்கு காசு குடுப்போம்ல. நீ எத்தன நாள் வந்திருக்க? இத்தன நாள் வரல. வராத நாளுக்கு இவ்வளோ கழிச்சு இவ்வளோ தாரேன். அதுதான். ஆனா நமக்கு டேட்டா கொஞ்சம் இன்சஃபிஷியன்ட்டா இருக்குது. வொர்க்கிங் டே, வொர்க்கிங் லீவ் டே, எவ்வளோ நாள் லீவ் வாங்கியிருக்கிற? அப்புறம் அமவுண்ட் பெர் டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? ஸோ சேலரி எவ்வளோ? டோட்டல் சேலரி. சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்ன சொல்லலாம்? ஆ அதாவது சில நாளுக்கு வேலை வராம அதாவது எல்லா நாளும் வேலைக்கு வந்திருந்தா, எல்லா நாளுக்கும் வேலைக்கு எக்ஸ் டேஸ் வொர்க் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வொர்க்கிங் டேஸ் எக்ஸ் நாள் வேலை பண்ணியிருக்காரு. லீவ் எடுக்கவே இல்ல. ஓகே. இந்த அமௌண்ட் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்ங்கிறது எனக்கு தெரியாது. எவ்வளோ மொத்தம் எவ்வளோ நாள் அதுவும் தெரியாது. ஆனா சேலரி எவ்வளோ வந்திருக்குது? 1752 லீவே எடுக்காம இருந்தா. செகண்ட் கேஸ் என்னது? அவரு எக்ஸ் டேஸ் தான் வந்திருக்கிறாரு. ஆனா ஆப்சென்ட் இருக்குது. லீவ் எடுத்திருக்கிறாரு. இது காமன். ஒரு நாளைக்குள்ள சம்பளம் காமன். அப்படிங்கும்போது இந்த அவரு கையில கிடைச்சது 1387. அப்படின்னா என்ன? நம்ம நார்மலா எப்படி இது பண்ணுவோம்? வந்த நாள் எவ்வளவு நாள் வந்திருக்காரு? எக்ஸ் இன்டு ஒரு நாளைக்குள்ள சம்பளம். ஓகே. சோ அமௌண்ட் பெர் டே. அமௌண்ட் பெர் டே ஈக்குவல் டூ 1752 அதானே? இந்த 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 கேஸ் எப்படி எழுதுவோம் செகண்ட்? எக்ஸ் மைனஸ் ஆப்சென்ட் டே. எவ்வளவு நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காரு? இன்டு அமௌண்ட் பெர் டே ஈக்குவல் டு 1387. சோ இப்படித்தானே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனா இப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா 3 வேல்யூமே நமக்கு தெரியாது. டோட்டல் டேஸ் தெரியாது, எவ்வளவு நாள் ஆப்சென்ட் தெரியாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட் தெரியாது. வெறும் 2டே வேல்யூ தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்துன்னா யூ ஹேவ் டு கன்க்ளூட் திஸ் இஸ் 2டே ஆப்ஷன் தான் உங்க கையில இருக்கு. ஒன்னு ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறது. 2வது ஹையஸ்ட் காமன் டிவைசர் என்னன்னு பார்க்கணும். அதாவது ஹையஸ்ட் காமன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் காமன்னா ரெண்டுக்கும் காமனா ஒரு வேல்யூ கிடைக்கல. அதுதான் டோட்டல், அதுதான் ஒர்க் அமௌண்ட் பெர் டே. அந்த அமௌண்ட் பெர் டே கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு நாள் ஆப்சென்ட் ஆனா அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். சோ நவ ஐ வில் ப்ரோசீட். எப்படின்னா இப்போ we are now HCF of 1752, 1387. இப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர் வரும்போது ஹெச்சிஎஃப்க்கு என்ன பண்ணணும்னா கிரிட் மெத்தட் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எந்த இதுலயுமே போகாது. அது நீங்க இந்த டிவிஷபிள் மெத்தட் படிச்சிருப்பீங்க. 3, 7, 9, 11ல தான் இது போகுமான்னு செக் பண்ணணும். எதுலயுமே போகல அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் தி டிவிஷன் மெத்தட். இந்த டிவிஷன் மெத்தட் அது ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய நம்பரை கொண்டு சின்ன நம்பரை டிவைட் பண்ணும். அப்ப இங்க பெரிய நம்பர் என்னது? 1752வா? இது கொஞ்சம் கவனி, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். 1752. இந்த 1752வை 1387ல டிவைட் பண்ணும். அப்ப 1752ல 1387 ஒன் டைம் தானே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே. சோ ஒன் டைம் தானே போகும். அப்படின்னா இது you will get 1387. இங்க what you will get remainder இது 5. ஓகே. அப்புறம் 14ல 8னா இது 6. சோ ஹியர் 4ல 3 365 will get. இது ரிமைண்டர். இப்ப இந்த ரிமைண்டர் அப்படி வச்சுட்டு
நம்ம கோஷன் தேவையில்லை, ரிமைண்டர் அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல, this one, இந்த வேல்யூ கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணும். எது 1 3 8 7. ஓகே, இப்ப இதுதான் டிவைசர். எது 365. அப்ப 365 1387ல எவ்வளவு போகும்னு பாரு. அப்ப ஒரு ஒரு அசம்ஷன் பண்ணு. இது 300, இங்க 13,000, சாரி 1300. அப்போ ஒரு 365 மைண்ட் கால்குலேஷன் ஃபாஸ்டா போகணும். இப்ப நான் 365 4 போட்டேன்னு வச்சுக்கோ, நான் 12 13 வரைக்கும் வரும். ஓகே, 5 20, 6 24, ஸோ 5 20, 6 24, மீதி 2 12 14 போயிரும். 1400 போயிரும். அப்ப 4 கிடையாது. அப்ப 3ல போட்டு பார்க்கணும். 15 6 1 18 19 3 9 10. ஸோ இது வரும். இப்ப 3ல போனா நமக்கு 1 1 0 9 5. இதுல ரிமைண்டர் என்ன இருக்கு? இதுல ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாரு. ஸோ இதுல ரிமைண்டர் எடுத்த 292 வருதா? இது 2, இது 2 9 292 வரும். ஓகே, இப்ப 292 எந்த நம்பரை கொண்டு இது பண்ணுனா இந்த 365 உள்ள. ம் 365. அப்ப 365 போது ஸோ 365 எவ்வளவு வருதுன்னு பாரு. 292. ஸோ 1752 அதுல வந்து 365. தென் 365க்கு வந்து எகெயின் 1387 உள்ள கொண்டு வரும்போது 3 டைம்ஸ் போட்டோமா, 3 டைம்ஸ் போடும்போது 195. ஸோ யூ வில் கெட் 292. தென் 292 போடும்போது 365ல இருந்து 293 கழிச்சு எவ்வளவு வரும் பாருங்க. அரௌண்ட் 73 and 16 73 வருதா? அப்ப இந்த 73 இங்க வச்சுட்டு உள்ள 292 வரும். இப்ப எத்தனாவது? இப்ப 73ல 4 கொண்டு பெருக்கணும்னு வச்சுக்கோ. 4 12 7 28 29. ஸோ 292 0. ஸோ எங்க 0 வருதோ அதுக்கு முன்ன உள்ள நம்பர் தான் ஹெச்சிஎஃப். இது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஏன்னா பெரிய நம்பரை வச்சுட்டு சின்ன நம்பரை வந்து டிவைட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ காட் திஸ் ஒன்.
எதெல்லாம் டிவைசர்னு பார்த்துக்கோ. இது 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 ஃபர்ஸ்ட் டிவைசர், இது செகண்ட் டிவைசர் 365. ஓகே, அதுக்கப்புறம் 293 இது தேர்ட் டிவைசர். அதுல பண்ணும்போது 73 மீதி வந்தா இந்த 73 ஃபோர்த் டிவைசர். இப்போ 73 ஃபோர்த் டிவைசரை வரும்போது இந்த கிவன் கடைசியா நமக்கு என்ன வரணும், ரிமைண்டர் 0 வரணும். எங்க 0 வருதோ அதுக்கு முந்தின உள்ள டிவைசர் தான் HCF. ஸோ இதுதான் HCF. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த HCF தான் this 73 is nothing but amount per day. ஓகே, அமௌண்ட் பெர் டே அப்படின்னா அங்க கேள்வியில் என்ன கேட்குறாங்க, அதாவது 1387 இருக்குல்ல. ஓகே, கேள்வி அதானே. But he remained the same day was paid and had he worked on how many days did he work? 1387 ரூபா வாங்கியிருந்தானா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருப்பான். அப்ப ஒரு நாளைக்கு 73னா இந்த 1387 டிவைட் பை 73 போட்டு 73 போட்டா you will get the answer. ஓகே, ஸோ 73 போட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு 73 இன்டு 1 73, 73 இன்டு 2 2 6 2 14 146 போயிடும். நமக்கு இது 138 தான் இருக்கு. அப்போ ஒரு 73 தான் போடணும். 173 1. ஓகே, அப்ப 138ல 73 போச்சு அப்படின்னா இங்க 5, 13ல 7 எவ்வளவு, 6 வருமா, 65 மீதி வரும். அப்ப 65 மீதினா மீதி இங்க எவ்வளவு, 655 6 7. அப்போ யூனிட் டிஜிட் 7 வரும்னா இந்த 3ல எதால கொண்டு பெருக்கணும், 9ல வருமா. அப்ப 973 போடு. 73 into 9 53 27 2 63 65 657 வருதா. அப்ப 19 days ஒர்க் பண்ணிருக்கணும். This is the answer. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 2 மெத்தட், ஒன்னு HCF வச்சு போறது, இல்லைன்னா ஆப்ஷன் வச்சு போறது. ஓகே, ஆப்ஷன்ல வந்து உனக்கு 19 இருக்குது, 21 இருக்குது, 24 23 இருக்குது. இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த வேல்யூ வந்து இந்த 1387 டிவைட் ஆகும்னு பாரு. அப்ப 19 தான் ஆகும். மத்த இப்போ 24 ஆகவே ஆகாது, ஏன்னா அது ஆட் நம்பர். ஓகேயா, சாரி ஈவன் நம்பர். அப்ப 24 வர சி வரவே வராது. 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷன். இப்போ 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்னா ஏயா பியா சியான்னு செக் பண்ணு. ஸோ ஏ நம்பர்ல நீ செக் பண்ணேன்னா 73 கிடைக்கும், மற்ற எங்கேயும் கிடைக்கும். 73 ஏன் கிடைக்குன்னா அப்போ ஒரு நாளைக்கு 73 வருது. ஸோ ஒன்று ஆப்ஷன்ல இருந்து போ, இல்லைன்னா இந்த மாதிரி HCF எடுத்துட்டு HCF வேல்யூங்கிறது ஒரு நாளைக்குள்ள சம்பளம். அப்படின்னா அந்த ஒரு நாளைக்குள்ள சம்பளத்தை எவ்வளவு டோட்டல் சம்பளத்தை இருந்து வாங்கின சம்பளத்தை கழிச்சானா எவ்வளவு நாள் வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து if the product of given 3 number is 1875. ஓகே, அண்ட் இப்ப நார்மலா நம்ம ரெண்டு இது HCFல வந்து 2 நம்பரை வச்சு தான் நிறைய பார்த்துருக்குறோம். அதாவது என்னன்னா இந்த 2 numbers, the HCF of 2 number is one value, HCF of LCM of 2 number is another value. ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, இன்னொரு நம்பர் கொடுக்கல அப்படின்னா we used to follow this formula, HCF into LCM into is equal to A into B. This is for 2 numbers. This is for 2 numbers. ஆனா எங்க இருக்கு, the product of given 3 number கொடுக்கலாம். 3 நம்பரோட ப்ராடக்ட் is 1875. அதோட HCF 5 அப்படின்னா LCM என்ன. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா the product of n number equal to the product of n number equal to HCF the whole power n minus 1, okay, into LCM. சரியா, அப்ப இங்க 3 நம்பர் கொடுத்திருக்காங்களா, அப்ப 3 நம்பர் அப்படின்னா n equal to 3. n equal to 3. அப்ப ஆன்சர் என்ன வரும், the product of n number 3 number. So formula to be product of
3 number equal to HCF of 3 minus 1 into LCM. இப்போ என்ன வேல்யூலாம் கொடுத்திருக்காங்க நமக்கு? The product of 3 number is given. என்ன வேல்யூ? 1875 equal to HCF வேல்யூ என்னது? 5. So இது வந்து 5. So 5 power 3 minus 1 என்ன? 2. அப்ப 5 square into LCM. இனி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ல? So 1875 LCM equal to now LCM equal to 1875 divided by 25. Okay. So 25 இது வந்து 5 25 125 6 25 150 7 25 175 அப்ப 7 வரும். Again 25 7 125. So 75 is the answer. இத ஷார்ட் பண்ணீங்கன்னா you will get 75. So in the formula noted down separately. The next question. இது ஒரு காமன் நம்பர் சிஸ்டம் அண்ட் ரேஷியோ ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து கொடுத்துக்க ப்ராப்ளத்தை அப்படி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா எழுதணும். இது 94 இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட். 94 ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. இன் சச் a way that that fifth part of the first and the eighth part of the second are in the ratio 3:4. ஓகே, இது ஒரு பார்ட்டா பிரிக்கிறாங்க, இது ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து okay, the fifth way that the fifth part of the first, okay, 1/5 of this one and this part of 8 one is equal to this equal to 3/4. இதுதான் ரிலேஷன். சரியா? இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்ப நான் இந்த ரெண்டு பார்ட்னு சொன்னேன்ல, இந்த ரெண்டு பார்ட்டை ஒரு பார்ட் நான் x ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு பார்ட்டை y ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 1/5 of x is to 1/8 of y equal to 3/4. இப்ப இதுல இருந்து x y ரிலேஷன் எடுக்கலாமா? x by y ன்னு அப்ப எப்படி எடுக்கலாம்? இது இப்ப அதாவது இத நான் வந்து x by 5 divided by y by 8 இத எப்படி எழுதலாம்? x by 5 into 8 by y ன்னு எழுதலாம். equal to 8x by divided by 5y ன்னு கிடைக்கும். சரியா? அதாவது இதுல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது 8x divided by 5y that is equal to 3/4. அப்ப x by y என்ன கிடைக்கும்? x by y equal to 3/4 into 5/8 ன்னு கிடைக்கும். அப்ப 15 divided by 32 ன்னு கிடைக்கும். ஓகே, x by y. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப x சோ இது என்ன எழுதுறானா, இப்ப எனக்கு ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு தெரியணும். இது பார்ட் 1, இது பார்ட் 1, இது பார்ட் 2. அதுல இருந்து அந்த ரிலேஷன் எடுத்துக்கோ. பார்ட் 94 ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல 5 பகுதியும், செகண்ட் பார்ட்ல 8 பகுதியும், 8ல ஒரு பகுதி, அது y part of 8 and x part of 5 இந்த ரெண்டும் என்ன ரேஷியோல 3:4. அதுல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கிறது இது. இப்ப இதுல இருந்து எனக்கு x y வேணும். இப்ப x y எப்படி எடுக்கலாம்? இப்ப நான் இது ஒரு கான்ஸ்டன்ட் k ஓட போட்டு வச்சுக்கோ. இப்ப x equal to 15k, y equal to 32k ன்னு வந்துரும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும். இப்ப இதோட கூடுதல் தானே 94. சோ 15k plus 32k equal to 94. அப்ப இதுல இருந்து k வேல்யூ கிடைச்சிருமா? 30 40 47 47k equal to 47k equal to 94. அப்ப k equal to 2 அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? 15. So அப்ப 15 into 2 என்னது?
So 15 into 2, 30. 32 into 2, 64. வந்துருச்சா 94. இப்ப come to question. முதல் பகுதி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பகுதி என்னது? 30. ஸோ ஆன்சர் இஸ் 30. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது கொஞ்சம் கவனமா எழுதணும். அதை எப்படி ப்ரொசீட் பண்றேன்னு பாரு. நான் 94 ரெண்டு பார்ட்டை டிவைட் பண்றேன். ஸோ அதை நான் ஒரு பார்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்குது, இன்னொரு பார்ட்டை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. அப்புறம் 5 ஒரு பகுதி 8 ஒரு பகுதி, அதாவது ஃபிஃப்த் பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட், அதாவது x by 5 இது, y by இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ 3:4. இப்படின்னா முதல் பார்ட் எவ்வளவு அதான் கொண்டு வராங்க. சரியா? நெக்ஸ்ட் இது ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஒரு ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின். என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நியூமெரிக்கல் கோடு. என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஆப்ஷன் இதை வந்து எந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணா யூ வில் கெட் எ மீனிங்ஃபுல் வேர்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றான். அப்ப மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்குன்னா இதுல இந்த மாதிரி கேள்விக்கு ஆப்ஷன்ல இருந்தே வாங்க. ஏன்னா நம்மளா உட்காந்துட்டு அங்க தேடிட்டு இருக்க கூடாது. ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோ. 6th பொசிஷன்ல யூ இருக்கா? அப்ப இங்க யூ எழுது. 6th பொசிஷன்ல யூ. செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? எம். அடுத்த லெட்டர் எம். 5th பொசிஷன்ல என்ன இருக்குது? பி இருக்குது. தேர்ட் பொசிஷன்ல என்ன? இ. செகண்ட் பொசிஷன் 1. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆர். ஃபோர்த் பொசிஷன்ல என். இப்படி ஒரு ஏதாவது வேர்டு இங்கிலீஷ்ல பார்த்திருக்கியா? இல்ல. ஓகே. அப்புறம் ஆப்ஷன் பிவா. பில ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் 4 ஃபோர்த் பொசிஷன்ல என்ன வேர்ட் இருக்குது? என் இருக்குது. 6th பொசிஷன்ல யூ இருக்குது. செகண்ட் பொசிஷன்ல எம் இருக்குது. ஃபிஃப்த் பொசிஷன்ல வந்து பி இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல இ இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆர் இருக்குது. என்ன லெட்டர் உனக்கு கிடைச்சிருக்கு? நம்பர். அப்போ இதுதான் ஆன்சர். திஸ் இஸ் வாட். அதாவது மீனிங்ஃபுல் வேர்ட் யூ வில் கெட். அந்த மீனிங்ஃபுல் வேர்டு இந்த கொடுத்திருக்க 4 காம்பினேஷன்ல எந்த காம்பினேஷன் கிடைச்சிருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் பி கிடைச்சிருக்குது. அப்புறம் இந்த கேள்வி நீங்க நிறைய क्वेश्चनல பார்த்திருப்பீங்க. how many times can you subtract 10 from 100? அதாவது 100ல இருந்து 10 எத்தனை தடவை கழிக்க முடியும்? ஓகே. இது ஒரு 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 ரீசனிங்கும் இதுவும் கலந்த ஒரு கொஸ்டின். இப்ப நான் 100ன்னு எடுத்துக்க வச்சுக்கோங்க. 100ல இருந்து நான் 10 கழிக்கிறேன்னு வச்சுக்கோ. I will get answer 90. மறுபடியும் நான் 10 எங்க இருந்தா கழிப்பேன்? 90ல இருந்து I will get அது 80 கிடைக்கும். ஆனா கேள்வி என்ன? How many times you can subtract 10 from 100, not from 90 or not from 80 or not from 70? அப்படின்னா என்ன? ஒரே ஒரு டைம் தான் you can subtract 10 from 100. சரியா? அதை புரிஞ்சுக்க. சிலவங்க வந்து 9ல ஆன்சர் போடுவீங்க, இல்ல சிலவங்க 10ம் போடுவீங்க. அது என்ன? இப்ப கேள்வி வந்து how many tens you can subtract from the given numberனா போடலாம். ஆனா 100ல இருந்து 10 எத்தனை தடவை கழிக்க முடியும்னா ஒரே ஒரு தடவை தான் கழிக்க முடியும். ஏன்னா ஒரு தடவை கழிச்சிட்டேன்னா அப்புறம் அது 100 90யா மாறிடும். சரியா? அதனாலதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 100ல இருந்து 10 எத்தனை தடவை கழிக்கலாம் அப்படின்னா only one times you can subtract, not more than that. இது ஒரு டைம் அண்ட் ஒர்க். எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க்ல வந்து 2%, 3%, 2% காம்பினேஷன் பார்த்திருப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த குரூப் 4ல வந்து இந்த 2022ல ஒரே ஒரு பர்சனை வச்சு வருது. ஓகே. ஒரு பர்சன் he is doing 2/7 of the work in one day. அப்படின்னா மொத்த ஒர்க்கையும் முடிக்க எவ்வளவு நாள் எடுத்திருப்பான், அதான் வேலை. இதையே 2 மெத்தட்ல நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 2 மெத்தட்ல ப்ரொசீட் பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா, ஒரு மெத்தட் வந்து இப்ப நான் 7 வந்து ஒரு டோட்டல் ஒர்க் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கேன். ஓகே. இது ஒரு மெத்தட். பி கேர்ஃபுல். 7 பார்ட் இருக்குது. 7 பார்ட்ல 2 பார்ட் he completed one day. ஓகே. 7 பார்ட்ல 2 பார்ட் he completed one day. ஞாபகம் வச்சுக்கோ. இதான் given first day 1. அப்ப மீதி என்ன எத்தனை பார்ட் இருக்கும்? 5 பார்ட் இருக்கும். மீதி 5 பார்ட் இருக்குமா? இந்த 5 பார்ட்ல அடுத்த 2 பார்ட் முடிக்கிறான். ஓகே. செகண்ட் டேல அடுத்த 2 பார்ட் ஆகும். சரி. அப்ப 4 பார்ட் போச்சா? அப்ப இந்த இன்னும் எத்தனை பார்ட் இருக்கும்? 3 பார்ட் இருக்கும்.
ஓகே 3 பார்ட்ல மறுபடியும் இன்னும் எத்தனை போகும் 2 4 இன்னும் 2 பார்ட் போகும் 3 தேர்ட் டே ஸோ 6 பார்ட் ஓவர் இன்னும் இருக்குது என்னது ஒரே ஒரு பார்ட் இருக்குது அப்போ ஒரே ஒரு பார்ட் இருக்கு அப்ப 2 பார்ட் ஒரு நாள்ல முடிக்கிறான் அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளவு நாள் முடிக்கும் ஹாஃப் டேல முடிப்பானா ஓகே அப்ப தேர்ட் டேயும் இப்படி இன்னொரு நாள் ஒரு அரை நாள்ல ஒரு பாட்டு முடிப்பான் இப்ப டோட்டல் எத்தனை நாள் எடுத்திருக்கான் 3 ஆல் டுகெதர் த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே பிளஸ் ஒரு ஹாஃப் டே 3.5 டே ஸோ 3.5 டேஸ்ங்கிறது இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாரு 2 நாள் 5/2 வராது 3/6 7/2 அப்ப 7/2 தான் 3.5 கரெக்டா இது ஒரு மெத்தட் ஸோ இப்படியும் போகலாம் இல்லையா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஏற்கனவே அந்த வெனஸ்டே மெத்தட் போகும்ல டோட்டல் ஒர்க்கு அந்த மெத்தட்ல போகலாம் அந்த மெத்தட்னா இப்ப செகண்ட் மெத்தட் 2 மெத்தட் 2 ஸோ நார்மலா நம்ம பாக்ஸ் போட்டு ஒரு மெத்தட் கண்டுபிடிப்போம் எப்படின்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு total work equal to total number of days equal to total number of days equal to total work divided by efficiency கொண்டு வருமா ஓகே இங்க எஃபிஷியன்சிங்கிறது அவன் எவ்வளவு நாள் முடிக்கிறான் 2/7 தானே முடிக்கிறான் ஓகே அப்ப டோட்டல் ஒர்க் வந்து ஃபுல் யூனிட்ங்கிறது 1 ஸோ ஐ கேன் டேக் 1/2/7 எடுத்துக்கலாமா ஸோ அப்ப இது என்ன வரும் 7/2 மாறுமா ஸோ how many days he will take 3.5 days he will get இல்ல அங்கே உனக்கு 7.2 இப்படி அங்க ஆப்ஷன்ல எப்படி இருக்குது 3 1/2 வருதா ஆப்ஷன்ல ஸோ ஆப்ஷன் பி ஸோ இது அனதர் மெத்தட் ஓகேயா ஸோ எந்த மெத்தட்னாலும் யூ கேன் ஃபாலோ The next question, a farmer borrowed 20,000 from a money lender at 4.5 per annum in a simple interest. The amount paid by him to clear the loan after the period of 5 years. இதுவும் you can use two method formula based பண்ணலாம் ஷார்ட்கட் மெத்தட்லயும் பண்ணலாம் ஓகே எப்படின்னா இப்ப ஃபார்முலா மெத்தட்ல நீங்க வேணா வீட்ல பண்ணி பார்க்கும் அதாவது ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கனால என்னது SI equal to PNR/100 இதுல போட்டீங்கன்னா உனக்கு the amount paid by clear the loan டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க அமௌண்ட் கேட்கறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த 20,000 கூட ஆட் பண்ணி விட்டுறணும் இல்லையா இப்ப ஷார்ட்கட்ல போடுறோம் பாரு ஷார்ட்கட்ல நமக்கு P வேல்யூ எவ்வளவு 20,000 ஓகே இயர் 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல அவனுடைய இது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5% இப்ப 20,000ல 4.5% எவ்வளவு 900 900 சரி இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கனால இந்த P மாற போறதே கிடையாது எத்தனை வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் 20,000 ஆவே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வட்டியும் மாறாது அப்ப 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 900 ரூபானா 5 வருஷத்துக்கு எவ்வளவு வரும் 900 டிவைட் இன்டு 4 4,500 ஃபார் 4,500 அதாவது 900 இன்டு 5 ஈக்குவல் டு 4,500 ஸோ வட்டி 4,500 பிரின்சிபல் 20,000 ஸோ ஃபைனலா எவ்வளவு கட்டியிருப்பான் 20,000 பிளஸ் 4,500 that is equal to 24,500 ஸோ இது ஷார்ட்கட்ல ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த அளவுல பிரின்சிபலும் மாற போறது இல்லை இன்ட்ரெஸ்ட் மாற போறது இல்லை அப்ப
3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்னா 3 இன்டு முதல் வருஷம் இன்ட்ரெஸ்ட், 5 இன்டு முதல் வருஷம் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 900. 5 வருஷத்துக்கு கேட்குறாங்க. 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ பே பண்ணியிருப்பான்? இப்போ 1 வருஷத்துக்கு ரூ. 900 வட்டினா 5 வருஷத்துக்கு ரூ. 4500 வட்டி பே பண்ணியிருப்பான். ஸோ டோட்டல் அமௌண்ட் 20,000 வாங்கியிருக்கான். அப்போ 20,000 கூட இந்த 4500 தான் மொத்தம் அவன் பே பண்ணியிருப்பான். இதுதான் கொஸ்டின். இதே ஃபார்முலா போடணும் அப்படின்னா முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா போட்டுக்கோ. பி 20,000 இன்டு 5 இன்டு 4.5 அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதை எங்க உண்டு? இப்போ இதுல எப்படி தப்பு பண்ணுவாங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டு எடுத்தா உனக்கு 4,500 வரும். அந்த 4,500 ஆப்ஷன்லயும் இருக்குது. ஆப்ஷன் ஏன்னு போடுங்க, அது தப்பு. அவன் கேட்கறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, மொத்தம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணான்னு கேட்கல, மொத்த அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கா கேட்கிறான். இப்போ மொத்த அமௌண்ட்ங்கிறது என்ன, வட்டியோட அசலையும் கூட்டணும். அப்போ 20,000 இந்த 4,500 கூட்டினா 20,000 24,500. ஸோ ஆப்ஷன் டி. சரியா? ஸோ பி கேர்ஃபுல் while going for the formula based. Then this one, the last question. The difference between the simple interest received from two different sources on 1,500 for 3 years is 13.5. இப்ப இந்த கொஸ்டினே பாருங்க, இது வரைக்கும் நம்ம குரூப் 1லயும் சரி, குரூப் 4ல 2024 கொஸ்டினும் சரி, எப்பவுமே நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்திருப்பாங்க ஃபார் 2 இயர்ஸ், ஃபார் 3 இயர்ஸ். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டு ஆர் ஸ்கொயர் பை 100 அப்படின்னு போட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். அதாவது டிஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்திருப்பாங்க, இன்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பி வேல்யூ கேட்பாங்க, இல்ல ஏதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கேட்பாங்க. இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க முதல் தடவை என்ன கொடுக்குறான்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வார்த்தையை யூஸ் பண்ணல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 2 டிஃபரெண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் 2 டிஃபரெண்ட் சோர்சஸ். ஓகே, 2 டிஃபரெண்ட் சோர்ஸ், பட் the principal amount common 1,500 for 3 year. அதோட டிஃபரன்ஸ் தான் இது. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? புரியுதா? பி வேல்யூ காமன் தான், 15,000 தான், 1,500 தான். இயர் காமன் தான், 3 இயர் தான். ஆனா எது மாறுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வேல்யூக்கு ஒரு இதுல என்னொன்னு, ஒருத்தட்ட என்னொன்னு, இன்னொருத்தட்ட வேற வேல்யூ. அப்படி வரும்போது 2 பேருக்கும் உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளவு மாறுதுன்னா 13.50 ரூபா மாறுது. அப்படின்னா வட்டி என்ன கேட்கறாங்க. ஓகே, இது நம்ம ஃபார்முலாலையும் போகலாம், ஃபார்முலா இல்லாமையும் போகலாம். ஸோ ஃபார்முலா இல்லாம போகணும் அப்படின்னா ஓகே, லெட் அஸ் see ஃபார்முலா பேஸ். அப்பதான் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 2 கேசஸ் பி, அதாவது SI1, SI2, 2 டிஃபரெண்ட் சோர்ஸ். இப்போ SI1க்கு ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? SI1 ஈக்குவல் டு P1 PNR1. ஏன்னா P1 N1 எழுதுறேன்னா P-யும் N-ம் காமன் பை 100. அதே மாதிரி இங்கன்னா SI2 என்ன எழுதலாம்னா P-யும் N-ம் காமன், ஸோ PN. R2 மட்டும்தான் டிஃபரெண்ட், ஸோ R2 பை 100. இப்போ பாரு, SI1 மைனஸ் SI2 ஈக்குவல் டு PNR1 by 100 minus PNR2 by 100. இது ஒரு வேல்யூ, இது ஒரு ஃபார்மேட் நமக்கு கிடைக்குமா? அப்போ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. எது? SI மைனஸ் S2 13.50 கொடுத்துருக்காங்களா? ஸோ 13.50 ஈக்குவல் டு, இதுல எது காமன்? PN காமனா வெளியே தூக்கலாமா? ஸோ PN by 100 வெளியே தூக்கணும்னு வச்சுக்கோ. உள்ள இருக்குது R1 மைனஸ் R2. நமக்கு கிடைக்க வேண்டியது R1 மைனஸ் R2 தானே வேணும். அப்படின்னா ஸோ R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 13.50 இன்டு 100 டிவைடட் பை P வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எது? 1500 இன்டு 3 இன்டு 3. இப்போ இவள் கெட் ஈஸி. இந்த 100 இதையும் கேன்சல் பண்ணிக்கோ. அண்ட் இல்லை கேன்சல் பண்ண தேவையில்லை, எனக்கு இந்த
டெசிமல் போயிடும். ஸோ 13500 மாறும். அண்ட் திஸ் ஒன் 5ல போச்சு அப்படின்னா 1 15 25 10 7 35 0 2.70 3 3 9 ஸோ 2.7 அப்போ 93 27 தட் இஸ் ஈக்குவல் டு 0.9 9 ஸோ 0.3 ஈக்குவல் டு 0.3 சரியா? இது ஒரு வேலை. இப்போ இது இல்லாமன்னா இது இப்போ தனியா போடணும், அத ஃபார்முலா இல்லாம போடணும் அப்படின்னா நீங்க 1500க்கு 1 இயர் 2 இயர் 3 இயர் வேல்யூ. ஆனா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இல்லை, அப்படி போட முடியாது. இதுதான் பெஸ்ட் வே. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். எப்படின்னா நான் வந்து முதல்ல அப்படி பண்ணிட்டல, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்க வேணாம். அதாவது முதல்ல வந்து இந்த 100 இப்படி போட்டுக்கலாம்ல, இஸ் ஈக்குவல் டு 131350 divided by into 3 இப்படி போட்டுக்கலாம். இப்படின்னா இது இன்னும் ஈஸியா இருக்கும். So now 30 210 235. So now 3 9 again இங்க 3 இருக்குது. So is equal to 3/10 ன்னு வரும், equal to 0.3. Okay, I think this is the last question. So carefully solve all the problem individually. சரியா? So tomorrow we can see the 2019 question paper.